வந்திருக்கிற பெரியவங்களுக்கும் கெஸ்ட்டுகளுக்கும் பிரசன்ட் மீடியாவுக்கும் வணக்கம். இங்கே என்னுடைய குடும்பம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய குருநாதர் மணிகண்டன் சாருக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன். நான் என்னுடைய கேமராமேனை விட ரொம்ப மோசம் பேசுகிறதில்ல. என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார், அவங்க 3 பேரால் தான் இது ஆரம்பிச்சிச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் தான் இன்றைக்கி நான் ஒரு நல்ல சட்டை பேண்ட்டு போட்டு நான் நிற்கிறதுக்கு ஒரு காரணம் அவர். என்னுடைய டெக்னீஷியன்ஸ், என்னுடைய டிஓபி விவேக் 4 வருஷமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் என் கூட அவன் ட்ராவல் பண்ணான் இந்த கதையில். நானும் அவனும் கடைசி விவசாயியில் சார்கிட்ட அசிஸ்டன்ஸை ஒர்க் பண்ணோம். அப்போ இருந்தே ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் ஒரு நாள் நல்ல படம் பண்ணிடுவோம் நம்பிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தோம். பல நேரங்களில் எதுவுமே இல்லைனாலும் நான் ஏதோ ஒன்று பண்ணிடுவேன்னு அவனுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பையும் விட்டுட்டு என் கூடயே இருந்தான். அதே மாதிரி என்னுடைய எடிட்டர், என்னுடைய ஆர்ட் டைரக்டர், என்னுடைய மியூசிக் டைரக்டர் எல்லாருமே நான் ஏதோ ஒன்று பண்ணுவேன்னு நம்பி என் கூடவே இந்த 1 வருஷம் ட்ராவல் பண்ணாங்க. இந்த கதையில் ராதிகா மேம் நடிக்கணும் அப்படின்னும்போது எனக்கு அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 3 பேருமே டெபியூட்ஸ். நான், கேமராமேன், என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வினீஷ், 3 பேருமே டெபியூட்ஸ். இப்படி ஒரு கதை, இந்த கதையில் இப்படி ஒரு ப்ராஸ்தட்டிக் மேக்கப், அதுக்கு ஒரு செலவு, அதெல்லாம் என்னுடைய ப்ரொடியூசர் எனக்கு கொடுத்தாரு. ஆனால் இதை மேம் கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. ஆனால் மேம் ஏதோ முதல்ல கொஞ்சம் தயங்கினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்காக எங்களை நம்பி இந்த கதைக்குள்ளே வந்தாங்க. நாங்கள் பண்ண எல்லா டார்ச்சர்களையும் தாங்கிக்கிட்டு எங்களுக்காக இதை நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க காலில் அவ்வளோ வலியோடு அவங்க ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு எங்களுக்கு நடித்தப்பெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் எங்களுக்கு வேறு வழி தெரில மேம், அதனால நாங்கள் அப்படி பண்ணோம். எனக்கு இங்கே இருக்க என்னுடைய எல்லா ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு பெரிய டைரக்டர், 2 பெரிய கேமராமேன் இருந்தாங்க. நானும் அவனும் ரொம்ப புதுசு. ஆனாலும் நாங்கள் என்ன பண்ணாலும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணி எங்களை இம்ப்ரவைஸ் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. சிங்கமொழி அண்ணன், தாஸ் அண்ணன், பாலா அண்ணன், முத்துக்குமார் அண்ணன், முனிஷ் அண்ணன், இளவரச அண்ணன், ரேச்சல் மேடம்க்கு நான் தான் கடைசி விவசாயியில் ஃபஸ்ட்டு கிளாப் அடித்தேன். பின்னால் அவங்க என் படத்தில் எனக்கு நடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் எனக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. நான் இப்படி சொல்லிட்டு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பசியும் பட்டினியும் கேட்க ஒரே வார்த்தை மாதிரி இருந்தாலும் 2க்கு நடுவில் ஒரு பெரிய உணர்வு வேறுபாடு இருக்குது. பசியை எல்லோரும் உணர்ந்திருப்போம், பட் பட்டினியை எல்லாராலையும் உணர்ந்திருக்க முடியாது. அது ரொம்ப ஒரு சபிக்கப்பட்ட உணர்வு. ஒரு கதையை எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை ஒரு ஹீரோவுக்கோ ஹீரோயினுக்கோ சொல்ல முடியாது. அதை யாரோ ஒரு ப்ரொடியூசர் அந்த கதைக்காக ப்ரொடியூஸ் பண்ணால் தான் உண்டுன்றது மாதிரியான கதைகளை எழுதின ஏடிஎஸ் அலைஞ்சிக்கிட்டு இருக்க அந்த உணர்வுக்கு பேர் பசின்னா, அப்படிப்பட்ட ஒரு படம் ஷூட்டுக்கு 20 நாள் முன்னாடி ஒரு தடவை ட்ராப் ஆகியும், 2 நாள் ஷூட் போய் ட்ராப் ஆகியும், அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் மேலே ஒரு பெரிய என்ஓசி தொகையும் கடனாக இருக்கும்போது அதை தூக்கிக்கிட்டு சுற்றுற ஒரு ஏடியோட மனநிலைமை கொலைப்பட்டினிக்கு சமம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்க தோணுது, ஆனால் பார்க்குற சூழலை பார்த்தா கேட்க தோணலை. அதனால் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்போம்னு நம்புகிறேன். இங்கே வந்திருக்க விவிஐபி எல்லாருக்கும் வணக்கம் மேம். சாரி, உங்களை நான் சரியாக கவனிக்காமல் போயிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே படம் பார்த்துட்டு நிறையா பேர் பேசினாங்க. நானும் படம் பார்த்தேன். அவங்களோட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நெருக்கமாகவும் இருந்துச்சு. இதை நான் பார்த்துருக்கேன். இந்த படத்தில் வர அத்தனை சீன்ஸும் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். சில இடங்களில் கேட்க முடியாமல் வந்திருப்போம், சில இடத்துல பார்க்காத மாதிரி வந்திருப்போம். அப்படித்தான் இந்த படம் ஃபுல்லாக இருக்குது. எங்கேயாவது ஒரு சில இடத்துல சொல்கிற விஷயத்த கொஞ்சோன்னு வேணால் கொஞ்சம் சினிமாத்தனம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அங்கங்கே சின்னதாக இருக்கும் இல்லையா, மற்றபடி இது இங்கே நடக்கலை, இது இங்கே நான் பார்க்கல அப்படின்னு யாருமே இந்த படத்தை சொல்ல முடியாது. எல்லாருமே ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருக்குது. ஏன்னா படம் ஃபுல்லாக அவளை சிரிக்க வச்சுருக்காங்க.
படம் ஃபுல்லாக அவ்வளோ சிரிக்க வச்சுருக்காங்க, அவ்வளோ கலலப்பாக வச்சுருக்காங்க படத்தை. அங்கங்கே நல்ல ஊமை குத்தா 2 குத்தா குத்துறாங்க. அது நாம தான் புரிஞ்சுக்கிறணும். அப்படி தான் இருக்குது. ஒரு பெண்ணு தனக்கான உரிமையை எப்படி எடுத்துக்கிறனோ, ஒரு பெண்ணை யார் அவள் நினச்சா என்ன வேண்டாலும் பண்ணுவா அப்படின்னு பக்கமாக பஞ்சு டைலாக்லாம் பேசாமல் சூப்பராக நடித்து காட்டிட்டாங்க எல்லாருமே. ஒத்த உசுறு மொத்த குடும்பத்தை ஒரு ஆலமர வேறு மாதிரி எப்படி தாங்கி நிற்குது, அன்புன்னா என்ன, மரியாதைன்னா என்ன அப்படின்றத இதுக்கு மேலே சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. இதுக்குள்ளே எங்கள் அம்மா அவ்வளோ இருக்குது. எங்கள் சின்ன வயசில் எங்கள் அம்மா மேடம் மாதிரி கொடுக்குற இடத்துல இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பான்னா எங்கள் அம்மா ப்ரொமோஷன் ஆகி வாங்குகிற இடத்துக்கு வந்துருச்சு. அப்புறம் ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த படத்தை பார்க்குறப்ப அந்த தாய்க்கிழவி வர்றப்ப அங்கே உள்ள என்ன நடக்குமோ அதே தான் எங்கள் வீட்லையும் நடந்துச்சு. டக்குன்னு அங்கேருந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டில் அத்தை வீட்டில் போய் சாம்பார் வாங்கிட்டு வரான்னு சொல்லுவாங்க. சாம்பார் வாங்க போவேன். அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க, கொடுப்பு பாத்திரத்தை கொடுப்பு அப்படின்னு வாங்கினவங்க டக்குன்னு பாத்திரத்தை போட்டு எதுத்த மாதிரி உள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுவாங்க. ஏன்டா அந்த வட்டி கொடுத்தவங்க வந்துடுவாங்க. வந்தோடனே அவன் என் ஃப்ரெண்டு நிற்பான், எங்கடா அவங்க அம்மான்னு அவங்க கேட்க, இவன் இல்லை எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லுவேன். நான் அவங்கள பார்த்த மாதிரியே நிற்பேன். அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அவன் அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க, போடா அத்தை அம்மா சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த அம்மா அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அவங்க என்னமோ என் நேரம் காலமோ தெரியல, கொடுத்துட்டு இப்படி வாங்க முடியாமல் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு போனேன், எங்கள் அம்மா அங்கே இருக்காது. சாம்பார் வாங்கிட்டு வர சொன்னேன் எங்கள் அம்மா இல்லை. எங்கள் அம்மான்னு பார்த்தா அதே மாதிரி எங்கள் அம்மா இப்போ இவங்க இங்கே நிற்கிறாங்க. அந்த பவுன் தான் இப்போ எங்கள் வீட்டில் நிற்கும். இப்போ எங்கள் அம்மா அந்த நெல் பானை கடையில் போய் உட்காந்துருக்கேன். அம்மா இப்போ காட்டி என் ஃப்ரெண்ட் அங்கே வருவேன், எங்கடா அவங்க அம்மா, நான் எங்கள் அம்மா இல்லைண்டிவேன். அவன் அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, அம்மா இல்லை, அத்தை இருக்காங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுவாங்க. இப்படி பல நாள் பல பானைக்கு நடுவில் ஒளிஞ்சிருந்து அவங்க வர்றப்ப அவங்க பதறத, அவங்க போராடி அதே மீறி அந்த வாழ்க்கையை எப்படி மீட்டு எடுத்துகிட்டு வராங்கன்றத பல தாய்மார்களை இந்த மேடம் மூலமாக நான் பார்த்துருக்கேன். இப்படி படத்தை கொடுத்ததுக்கு உண்மைக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா விதத்திலும் எல்லாருமே படம் பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த படத்தை யாருமே தவற விடாதீங்க. தம்பி சிவகுமார் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னேன். உண்மைக்கு இந்த கிழவிகள் முன்னாடியில் 100-150 பேர் இருப்பாங்க. எங்கள் அப்பத்தாமாருக்கு அம்மாச்சிமாருக்கு இன்னைக்கு 150 100 ஆகி 175 ஆகி 60 ஆகி 30 ஆகி இப்போ என்ற மாதிரி இருக்குது. ஊருக்கு 2 பேரை கூட்டிகிட்டு வர்றாங்க. நான் தான் அப்பப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவேன், தம்பி இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த அப்பத்தாமல் இருக்க மாட்டாங்க பாவம். அப்போ பாருங்கள் எல்லாம் யோசிப்பாங்க, இப்படித்தான் இருக்கும். இப்போ அட்மாஸ்பியருக்கு ஒரு கிளவி வேணும், ஒரு அப்பத்தா வேணும், இல்லை 2 டைலாக் பேசணும், கண்டிப்பாக கிடைக்காது. ஆட்டிப்பாடு போய் தண்டத்தில் செய்ய கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எப்படி தண்டட்டி இந்த வாங்கிட்டு சார் ஒரு 10 தண்டட்டி செய்ய சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இந்த அப்பத்தான் போச்சு. இன்னும் வரவங்களை எப்படி அப்பத்தா பார்க்க முடியும்? 80 வயசானு டைட்டாக ஜீன் போட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே கண்டிப்பாக.